வெல்கம் டு யாமா டிஎன்பிசி கிளாஸஸ் 2025 குரூப் 4 நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 42 கொஸ்டின் சொல்லியிருப்போம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியது ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடை வகையை பொறுத்துக. வினா எத்தனை, விடை எத்தனை அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்பாங்க. வினா 6, விடை வந்து 8 வகைப்படும். சுட்டி கூறுவது, சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. இந்த நேர்விடைக்கு உடன்பட்டு கூறுவது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேர்விடைக்கு மற்றொரு பெயர் என்ன? உடன்பட்டு கூறுவது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரிவர்ஸ்ல இருக்கு, எல்லாமே வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. அப்போ 4 3 2 1. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. டெபிட் கார்டுன்னு கிடக்க பற்று அட்டை என்பது சரிதான். கிரெடிட் கார்டுனாக்க கடன் அட்டை என்பது சரிதான். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னாக்க இணையதள வணிகம் என்பது கரெக்டு தான். இ காமர்ஸ் அப்படின்னாக்க மின்னணு மையம் சொல்லி கொடுத்துறாங்க, மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது வந்து தப்பா இருக்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. நாயு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நாயு அப்படின்னு கிடக்க நாவாய், கப்பல். ஊர் பெயரில் மறுவை எழுதுக. கும்பகோணம் என்பது குடந்தை. ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. புதுச்சேரினாக்க புதுவை. ஓகேவா. புதுக்கோட்டை அப்படின்னாக்க புதுகை வரணும், புதுமை கிடையாது, புதுகை வந்து வரணும். கும்பகோணம்னா குடந்தை கரெக்டு தான். நாகப்பட்டினம் நாகை கரெக்டு தான். அப்போ பி மட்டும் தப்பு. ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. இவ்வளோ ஈஸியா கேட்பாங்களாம் எதிர்பார்க்காதீங்க. 3 1 4 2. சரியான நெடுக்குறி தொடரை கண்டறிக. உணர்ச்சி தொடர். ஆ என்பது ஒரு உணர்ச்சி தொடர். அதுக்கப்புறம் எனக்கு அந்த உணர்ச்சி சிம்பல் வந்து வரணும். எவ்வளவு பெரிய கரடி, அது வந்து புல் ஸ்டாப்பு. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா, வினா வகை வந்து வர்றதுனால கொஸ்டின் வரும். நிறுத்தற்குறிகள் அறிதல், எது சரியானது? மீனே, அது வந்து எனக்கு ஒரு உணர்ச்சி தொடர் தான். ஏன் இப்படி தூண்டில இழுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வகை. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்குல இருக்கிறத கேட்கிறாங்க. வாடைக்காற்று வீசியது என்பது சரி. வாடைக்காற்று வீசியது. காத்து, வாடைக்காற்று வீசுது அப்படின்லாம் கிடையாது. வாடைக்காற்று வீசியது என்பது எழுத்து வழக்கு. அதை கீழே பாருங்க, பேச்சு வழக்கு. நம்ம பேசுறோம் இல்லையா, அதுதான் பேச்சு வழக்கு. எங்கடா போற அப்படின்னு தான் கேட்பாங்க. சரிங்களா, எங்கே போகிறாய், எங்கே போற, எங்கே போகின்றாய் அப்படிலாம் யாரும் வந்து கேட்கறதில்ல. எங்கடா போற, அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த 2 சொற்கள் இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து. பாட்டுக்குட்டல் அறிந்து வந்து பண்ணக்க பாடறிந்து. சாரி, பாடுகுட்டல் அறிந்து பாடறிந்து. பாட்டுக்குட்டல் அறிந்தா பாட்டறிந்து அப்படின்னு வந்துடும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. 6th 7th 10th ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. 8th கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மொழி ஆல்பம் இதெல்லாம் வந்து இருக்கும். கல்லுண்டு, கல்லில்லை, பூமணி, இந்த மாதிரிலாம் 10th புக்கில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. இதில் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதில் வந்து எனக்கு நூல் வென்று கிரியேட் பண்ண முடியும். பின்வரும் விடை வகையை சுட்டுக. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்பது கூறுவது என்ன விடை? வலப்பக்கம், அங்கு இங்குன்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாங்க. வலப்பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாங்க. ஸோ சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. நாளை பாடம் படித்தால் எழுதுறாங்க, நாளை பாடம் படிப்பால். சரிங்களா. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்பு எத்தனை வகைப்படும்? சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது?
சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. இவ்வளோ பெரிய லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் கொடுப்பாங்க. சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கிய தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோலத்தான் இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அடைப்புக்குள் உள்ள குழை வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அழகு. இந்த லா வந்துச்சுனாக்க மயங்கொலிகளை இந்த லா வந்தன்னு கேட்டாக்க நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யூனிட்னு கேட்டாக்க பாட யூனிட்டும் சரி மெஷர்மெண்ட் யூனிட்டும் சரி ரெண்டுத்துமே வந்து அந்த அழகை தான் யூஸ் பண்ணுவோம். அதே இந்த அழகு அப்படின்னாக்க காட்டுக்கோழி காட்டுக்கோழி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே இந்த அழகுன்னு கேட்டாக்க கருப்பா இருந்தாலே அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகு வந்து வரும். ஸோ இங்க வந்து அழகுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்க நெல் திணை கதிர். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். இந்த உரை அப்படின்னு கேட்டாக்க தலையணை உரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உரை வந்து சொல்லலாம். இல்லைன்னு கேட்டாக்க தனி தொட்டி மூடின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து உரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சொல்லலாம். ஸோ பேச்சு உரை வந்து பாருங்க இந்த உரை கரெக்ட். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. ஆறு அப்படின்னாக்க இந்த ஆறு எண்ணு வரும். நீர்நிலை வந்து பாருங்க ஓடக்கூடிய ஆறு. அடுத்த கொஸ்டின் துய்ப்பதுனாக்க கற்றல் தருதல். இருபொருள் தருக. கல் அப்படிங்கிறாக்க கல்வியும் ஒரு பார்த்தீங்கன்னாக்க கற்றல் என்பதும் ஒரு கல் தான். திடப்பொருள் இருக்க பாறைகள் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கல் தான். இந்த கல் அப்படின்னாக்கா குடிக்கக்கூடிய கல். இந்த கல் அப்படின்னாக்கா கேரளா மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய குடிக்கக்கூடிய கல் வந்து இது. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வீடு. வீடுனாக்கா அறிக்கை விடுதல், வீடுனா தங்கக்கூடிய வீடு, மர வீடு. குறில் நெடில் சொல்லை சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலைக்கு நெடில் தொடர்னாக்கா சீலை தான் வரும். சீலை அப்படின்னு சொல்லி வரும். நம்ம கோயிலுக்கு போனா பூஜை பண்ற நேரத்தை வந்து பண்ணாக்க அந்த சுவாமி சிலையை வந்து திரை சீலையை வச்சு மூடி இருப்பாங்க இல்லையா, அதுதான் சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். கூற்றுக்காரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் என்பது சரிதான். இது வந்து 3000 பாடலை கொண்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. 3 அரசர்கள் சேர சோழ பாண்டியர்களை பத்தி பண்ணாக்கா ஒவ்வொருத்தரை பத்தியும் 900 பாடல் வீதமா 9 27 2700 பாட்டு தான் இருக்கும். 3000 பாட்டு கிடையாது. ஸோ கூற்று சரி, காரம் வந்து தவறு. சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. என்பது எதிர்மறைன்னு சொல்லலாம், இல்லைன்னா எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவுடைய மேடை பேச்சு என்பது சரிதான். ஆனா இங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தவறுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு நாடக வடிவில் தான் வரும். சரிங்களா, இல்லை இலக்கியத்தை வந்து எக்ஸாம்பிளை வச்சு சொல்றதுனால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து டவுட்டா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 28 சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. ஈக்குவாலிட்டினாக்க சமத்துவம். கலைச்சொற்கள் அறிதல். கண்ணியம் அப்படின்னு கேட்டாக்க டிக்னிட்டி. வாய்மை அப்படின்னு கேட்டாக்க சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னு கேட்டாக்க ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னு கேட்டாக்க டாக்ட்ரைன். 3, 4, 2, 1. கலை சொற்கள் அறிதல். டெர்னடோ அப்படின்னு கேட்டாக்கா சூறாவளி. டென்செட்னாக்கா புயல். டென்செட்னா சுழல் காற்று. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இயற்கை வங்குல் ஆட்ட
அடிக்கோடிட்ட சொல் பொருள். வங்குல்னா காற்று. சிலப்பதிகாரம் மணிமேகலம் எந்த பாவால் அமைந்தது? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னாக்கா அகவர்பாக்களால் ஆனது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா மன்னன் இகழ்ந்திருப்பாரு. இடைக்காடனும் அன்பு வைத்தவர் யாருன்னு கேட்டாக்கா இறைவன் பண்ணாக்கா அன்பு வைத்திருப்பாரு. ஸோ மன்னன் இறைவன். சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. மக்கள். மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டு மந்தன் சொல்லலாம். ஆணிரைனாக்கா மாட்டு கூட்டத்தவன் அப்படி சொல்லலாம். சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. ஆடு. ஆடுனாக்கா ஆட்டு மந்தை. சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். எறும்புகள் எப்படி இருக்கும்? எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா சாரசாரையா லைனா போகும் இல்லையா, அதுதான் சாரசாரையான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். ஆர்டர்ல இருக்கும். அது எது கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நாம தான் கண்டுபிடிக்கணும். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ல இருக்கும். எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நாம தான் கண்டுபிடிக்கணும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதுவும் ஆர்டர்ல இருக்கும். எது சரி அப்படின்னு சொல்லி நாம தான் பார்க்கணும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு அப்படின்னாக்கா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? அப்போ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள். ஏன்னா அது உயிர்மெய் எழுத்து. நான் என்பது உயிர்மெய் எழுத்து இல்லையா, அதனால ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை. அஃது. நம்ம இதே மாதிரிதான் ஓர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அஃது அப்படின்னு கேட்டாக்க உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் அஃது வரணும். சரிங்களா? அதே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடினாக்கா அது வரணும். இப்போ நகரம்ன்றது இப்போ நான் ஸ்டார்ட் ஆகுது. அது உயிர்மெய் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லி வரும். அஃது என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்பதான் சொன்னேன். அது என்ற இது எங்க வரணும்? உயிரெழுத்துக்கு முன்னாடி அதுன்னு வரணுமா அப்படின்னு கேட்டாக்க உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படின்னு சொல்லி வரணும். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி, உயிரெழுத்துனாக்கா அதுக்கு முன்னாடி அஃது. உயிர்மெய் எழுத்து கா முதல் நா வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி அது வரும். நீகான் என்ற சொல்லின் பொருள். நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருள். வங்கம்னாக்க கப்பல். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள் அப்படின்னா நிலவு, மாதம் கூட சொல்லலாம். அலர்னாக்க மலர்தல், மேருனா இமயமலை, அழினா கருணை. இது அழி பண்ணாக்க உங்களுக்கு மயங்கொழிகளை கேட்பாங்க. இந்த அழினாக்க கருணை. அதே இந்த அழினாக்க அழித்தல். சரிங்களா? அதாவது நீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேன்சல் பண்ண நீக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழித்தல் பார்த்தா இந்த அழி வரும். அதே இந்த அழி அப்படின்னு கேட்டாக்க திருடன் அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த அழினாக்கா திருடன் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 1, 2. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானை படையும் குதிரை படையும் சென்றன. சென்றதுனாக்கா சிங்குலர் ஃபார்ம். வந்துச்சுனாக்கா ப்ளூரல் ஃபார்ம். யானை படையும் குதிரை படையும் சென்றன. படையில ஒன்னா இருக்கும், ஒரு ஃபுல் கூட்டம் தானே இருக்கும், அதுதான் அப்படி சொல்றாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. தமிழர்கள் உணவு பரிமாற முறையை நன்கு அறிந்திருந்தனர். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லீர் அப்படின்னு சொல்லி வரணும். பகைவர் நீவீர் அல்லீர். நீ அதாவது மற்ற நம்ம எதிர்த்தாப்புல இருக்கவங்களை பத்தி பேசுறப்பதான் நீன்னு சொல்லி அந்த இது வரணும். அப்போ அல்லீர் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து கீழே ஒரு பேராக கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த பேராகிராஃப் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த முறை குரூப் 4லேருந்து கண்டிப்பாக அது கேட்பாங்கன்னு சொல்லியிருப்போம். 6 to 12 வரைக்குமே எல்லாத்துலேயும் இருக்குது. 11th 12th இப்போ எனக்கு பெரும்பான்மையான ஆசிரியர்கள் அவங்களுடைய சிறப்பை கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள்.
நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. அருந்துணை என்றை பிரித்தால் கிடைப்பது அருமை கூட்டல் துணை அருந்துணை. இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கெல்லாம் வந்து பண்ணாக்க எங்க வழியின மிருகங்கள் எந்த இடம் மாறும் அப்படின்னு சொல்லி பண்ணாக்க புணர்ச்சி விதிகள் இருக்கு உங்களுக்கு. புணர்ச்சி வந்து பண்ணாக்கா 8th 9th 11th 3 இடத்துல இருக்கும். இதை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இந்த புணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுன்னு கேட்டாக்க அதுக்கு ஆப்போசிட் வந்து அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்துடுதல். காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். காய்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பண்ணாக்க கனி. அணுகு எதிர்ச்சொல் வந்து விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இது 9th புக் பேக் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இலங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் கிடையாது, அது ஒரு அண்டை நாடு. பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் நான் என்பது வந்து பண்ணாக்க அல்லேன் என்பது சரிதான். நாம் அல்லோம் என்பதும் சரிதான். நீ அல்ல என்பது வந்து பண்ணாக்க சரிதான். நீ வேறு அல்லீர்னு சொல்லி வரணும். அல்லர் அப்படின்னு சொல்லி வராது, அல்லீர்னு சொல்லி வரும். இதுதான் தவறு. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சினாக்க தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். புணர்ச்சினாவே 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று வந்து பண்ணாக்க விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி நார்மலாக வரும். அடுத்து பண்ணாக்க விகார புணர்ச்சியில் வந்து பண்ணாக்க தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். வில் கூட்டல் கொடி விற்கொடி. அப்போ இது வந்து பண்ணாக்க திரிதல். வில் அப்படின்றது இல்லு வந்து பண்ணாக்க இருற வந்து மறை இருக்கு இல்லையா, திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு வரணும். மனமகிழ்ச்சி மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு சொல்லி வரணும். அப்போ இம் வந்து மறைஞ்சு போச்சு, அதுதான் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெடுதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. வாழை தமிழ் குட்டல் தாய். தமிழ் குட்டல் தாய் அப்படின்னாக்கா இத்து வந்து வரும். அது வந்து தோன்றல் புணர்ச்சி. தோன்றுதல் விகார புணர்ச்சின்னு வரும். வாழை கூட்டல் மரம் வந்து பண்ணாக்க ஒரு இயல்பு புணர்ச்சி. அது என்னதான் பிரிச்சு எழுதினாலே வாழை கூட்டல் மரம் தான் வரும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்க இயல்பு புணர்ச்சி, மற்றதெல்லாம் விகார புணர்ச்சி. பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. கற்றோருக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வந்து எனக்கு வழிநிமிகம் சொல்லி சொல்லியிருப்போம். 4ஆம் வேற்றுமை உறுப்பும் வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல எங்க போற, வீட்டுக்கு போறேன், பள்ளிக்கு போறேன், ஊருக்கு போறேன், அந்த கூ வந்து வெளிப்படையாக வரும். அந்த மாதிரி இப்போ கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்றோருக்கு அந்த கூ வந்து வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல அடுத்த வார்த்தை வந்து கசதப வார்த்தையா இருந்தா கண்டிப்பா வழிநிமிகும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது இதுல வந்து இன்னொன்று எதுன்னு கேட்டாக்க கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள். கை பொருள் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னாக்கா 1/4 வந்து கரெக்ட். சந்திப்பிழையை நீக்குக. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு யானைக்கு கூ வந்து எனக்கு வெளிப்படையா வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து எனக்கு தந்தம் உண்டு. சென்டென்ஸ் என்பது வந்து பண்ணக்க சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தா தமிழ் சொல்லை கண்டறிக. பொருந்தாதது ஒலியல் அப்படின்னு கேட்டாக்க போனாலஜி. எழுத்திலக்கணம்னாக்கா ஆர்த்தோகிராஃப். எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃப். மேகசின்னாக்கா இதழியல் என்பதுதான் கரெக்ட். மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் கரெக்ட் தான். ஒலியல் இந்த ஒலியல் தான் வந்து தவறுன்னு நினைக்கிறேன். ஆமா, போனம் அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன், போனாலஜின்னு வராது. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு பொருந்தா தமிழ் சொல். ஒலியல்னா போனாலஜி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃப், மொழியல்னா லிங்கஸ்டிக்ஸ், இதழியல் அப்படின்னாக்கா ஜேர்னலிசம். சரிங்களா? ஸோ அதை வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் ரெவால்யூவேஷன் மின்னணு புரட்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு நதி என்பது மட்டும்தான் நினைக்க ஒரே ஒரு சொல்லை
குறிக்கும். மற்றதெல்லாம் எதுவும் வந்து வராது. ஆறுனா நதி அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். ஆளுனாக்கா மனிதன் அப்படின்னு சொல்லலாம். ஆறுனாக்கா மரம் வராது. ஆளுனா மண் வராது. விடு வீடு, கைவிடுதல், தங்குமிடம். முன்னே பார்த்திருப்போம், இங்க இன்னொரு டைம் கொடுத்திருப்பாங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்று கூர்ந்த மதிப்புடையவர்கள். எந்த மயங்கோழில் எந்த இடத்துல வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழந்தமிழர்கள் அறம், அறம் அப்படின்னு கேட்டாக்க வழி, குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்மையான மதிப்புடையவர்கள். இந்த அறம் அப்படின்னு கேட்டா தச்சர்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அறம் அப்படின்னு சொல்லி பாருனாக்கா அந்த தச்சர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரும்பு தேய்க்கிறதுக்காக வச்சுட்டு இருப்பாங்க அந்த அறம். இந்த அறம்னாக்க குறிக்கோள், வழி, வழி அப்படின்னு சொல்லலாம். நெறிமுறைகள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க கப்பல் இருக்கக்கூடிய அந்த கப்பலுடைய மறுபெயர்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் எல்லாம் பாருங்க பல வகையான கடற்கலன்கள். வையோன் அப்படின்னு கேட்டாக்க சூரியன், பகலவன் அப்படின்னு சொல்லலாம். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டாக்க அதனுடைய நுனி பகுதியை தான் வந்து பாருங்க துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை அப்படின்னு சொல்லலாம். பின்வரும் வினைமுற்றில் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பார்த்தான் என்பது வினைமுற்று, அது வந்து முடிஞ்சிருச்சு. அதை வந்து வேர் சொல் அப்படின்னு கேட்டாக்க பார். கீழ்கண்டவற்றுள் சரியான சொல்லை வேர்ச்சொல்லினையை கண்டறிக. நடக்கிறது, நட. வாழியர், வாழ். கேட்டார், கேள். சென்றர், செல். இதுதான் என்னுடைய வேர்ச்சொற்கள். அறிஞர், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அறி, அறி என்பதுதான் நமக்கு அறிஞர் அப்படின்னு சொல்லி வேர்ச்சொல் வந்து வரும். கொடு என்பதன் வினையாளன் பெயரை காண்க. கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் அப்படின்னாக்க கொடுத்தோர். கொடுக்கப்பட்ட தொழில் பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல் என்பது தொழில் பெயர், அது வந்து வேர்ச்சொல் எப்படின்னு கேட்டாக்க படி. இதே அப்படியே ஆப்போசிட்டா கேட்கலாம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அகர வரிசைப்படி. அகர வரிசைப்படினாக்க ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். உயிரெழுத்து இல்லை, எல்லாமே மா வரிசை தான் இருக்கு. ஸோ அந்த மா வரிசைனா ஃபர்ஸ்ட் மா தான் வரும். மலை, மேகலை, மழை, மோதல். இந்த அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா தான் சொல்ல முடியும் என்னால. மேல வந்து உயிரெழுத்து எழுதிருங்க. ஆ முதல் அவ் வரைக்கும் உயிரெழுத்து எழுதிருங்க. இந்த சைட்ல வந்து பாருங்க கா முதல் நா வரைக்கும், கா முதல் நா வரைக்கும் எழுதிருங்க. சரிங்களா. இந்த காங்காச்சான் கூட தெரியலன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா என்னால சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், நல்லா பார்த்துங்க. கசட தபர வல்லினம், மெல்லினம், இடையம் சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கும் இல்லையா. அதுல க ச ட த ப. இந்த ரா மட்டும் லாஸ்ட் எழுதுங்க. சரிங்களா. இது வந்து வல்லின எழுத்துக்கள் எழுதிடுங்க. இப்போ அடுத்து வந்து பண்ணாக்க மெல்லின எழுத்துக்கள் எழுதுங்க. ந ந 3 சொல்லி ந, அடுத்தது ந ம, அடுத்து 2 சொல்லி நான் வருது இல்லையா, அதை லாஸ்ட் எழுதிங்க. அவ்வளோதான். மீதி இருக்கக்கூடிய அந்த இடையின எழுத்துக்கள் எரள வரல. இந்த ரா நாக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க எரள வளல எழுதிக்கிங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து பண்ணாக்க ஈஸியான மெத்தட். வல்லினம், இடையினம், மெல்லினம் இப்படி எழுதிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா நடுவில் இருக்க வார்த்தையை வச்சு கேட்டுருவாங்க. உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி பார்த்தா உயிரெழுத்து வந்து 1 இருக்கு. என்னன்னு கேட்டால் ஓனான் வந்து இருக்கு. ஓனான் என்பது வந்து பண்ணாக்க இருக்கு. ஆசிரியர் கூட இருக்கு. இப்போ ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது. காதம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இந்த மாதிரி 2-3 அகர வரிசை எல்லாம் கேட்டாங்கன்னாக்கா ஈஸியா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. இன்னாற்றல் இருக்கு. கரெக்ட் ஆர்டர் வந்து இதுதான். முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குக. இன்னாற்றல் இருக்கு. விளையும் பயிர் முளையிலே தெரியும்.
வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வாட்ஸ்அப் என்பது புலனம். முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ். முதலாளி வந்து நம்மள என்ன பண்ணுவாரு? பணிப்பாரு. முதலாளி வந்து நம்மள வந்து பணிப்பாரு. ஸோ பணித்தார். தொழிலாளி பணிந்தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? தேம்பாவணி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? டாக்டர் அப்துல் கலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கலாம். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை. அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை. வந்தான் என்பது தன்வினை. தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள் என்பது தன்வினை. தொடுக்கப்பட்டது என்பது வந்து பாருங்க செய்யப்பாட்டு வினை. தொடுத்தல் அப்படின்னு கேட்டாக்க எதிர்மறை வினை. செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆகாய தாமரை ஓமை கூறும் பொருள் யாது? ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. புலி வந்து பரல் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க புலி பரல் அப்படின்னு சொல்லி கொடுக்க காணும். புலி என்பதன் சரியான சொல் வந்து பாருங்க வேங்கை அப்படின்னு கூட சொல்லலாம். புலி வேங்கை. மற்றொரு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை ஓமை கூறும் பொருள் தேர்வு செய்க. சொல்பவர் பேச்சை கேட்டு அப்படியே நடந்துக்கலாம். எடுப்பார் கைப்பிள்ளை. கலைச்சொல்லை பொறுத்துக. டாக்டரேட் முனைவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 3, 4, 1, 2. நீபவனத்தை நீத்து அடிகொடுட்ட சொல்லின் பொருள். நீபவனம்னாக்க கடம்பவனம். கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம்னாக்க இரிகேஷன் டெக்னாலஜி. விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. கால் வலிக்கும்னு கேட்டாக்கா உருவது குரல் விடை. கால் வலிக்கிறது என்றனாக்க உற்றது உரைத்தல் விடை. இருக்கிற மாதிரி சொல்றது. வினா எதிர் வினாதல் விடை. பொருத்தமில்லாத தொடரை கண்டறிக. இதை செய்வேனா நான் செய்வேனா வராமல் இருப்பேனா இதெல்லாம் வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வன் என்பது நேர் விடை. உடன்பட்டு கூடுதல் விடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ 4th கொஸ்டின் முடிஞ்சது.